இஸ்லாமியர்களின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ள இரங்கல் நிகழ்வில் நாம் பங்கேற்க வேண்டும், விரைந்து செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். முதலில் உங்கள் அனைவருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். நான் வந்த பிறகு நற்சோனை அவர்கள் பேசினார். அவருடைய உரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எந்த அளவுக்கு மகளிருக்கான முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டினார். வழக்கம் போல நீங்கள் பேசிக்கொண்டே இறைச்சல் எழுப்பிக் கொண்டே இருந்தீர்கள். அவர் பேசியதை கேட்கவில்லை, கவனிக்கவில்லை. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் எந்த ஒரு இயக்கத்திலும் கட்சியிலும் பெண்களுக்கு இந்த அளவுக்கு முன்னுரிமை அளித்திருக்க வாய்ப்பில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மறுசீரமைப்பில் கட்சியின் மாவட்ட நிர்வாகத்தில் வாய்ப்புள்ள இடங்களில் எல்லாம் எங்கெல்லாம் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறனோ அங்கெல்லாம் கட்டாயமாக ஒரு மாவட்ட துணை செயலாளர் பெண்மணியாக இருக்க வேண்டும் என்று தேடி பிடித்து நியமித்திருக்கிறோம். பல மாவட்டங்களில் நியமித்திருக்கிறோம். சில மாவட்டங்களில் ஆளு விண்ணப்பிக்கவில்லை. மகளிர் விடுதலை இயக்கம் என்பது கட்சியை போல அப்படியே முழுமையான கட்டமைப்பு, தலை முதல் கால் வரை, அடி முதல் நுனி வரை என்று சொல்லக்கூடிய வகையில கட்சியில் எப்படி கட்டமைப்பு இருக்கிறதோ அதே போன்ற கட்டமைப்பு மகளிர் விடுதலை இயக்கத்தில் உள்ளது. ஏராளமான பொறுப்புகளை நாம் உருவாக்கி இருக்கிறோம். ஒன்றெல்லாம் மாநில செயலாளர், ஒன்று அல்லது 2 பேர். இப்போது 3 நாடாளுமன்ற தொகுதிக்கு ஒரு மாநில செயலாளர், மொத்தம் 13 மாநில செயலாளர்களை இப்போது மகளிர் விடுதலை இயக்கத்திலேயே நியமிக்கிறோம். ஒவ்வொரு பாராளுமன்ற தொகுதிக்கும் ஒரு மாநில துணை செயலாளர் நியமித்துக் கொண்டிருக்கிறோம். மாவட்ட செயலாளரை நியமிக்கிறோம். கட்சியில் எப்படி பொருளாளர் உண்டோ அப்படி இதிலும் பொருளாளர் என்கிற பதவி மாநிலத்திலும் உண்டு, மாவட்டத்திலும் உண்டு, ஒன்றியத்திலும் உண்டு, நகரத்திலும் உண்டு, பேரூரிலும் உண்டு. ஒவ்வொரு கட்டமைப்பிலும் துணை செயலாளர்கள் 5 அல்லது 7 பேர் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இது மகளிர் விடுதலை இயக்கத்தில் அது கட்சியின் நேரடியான மெயின் பாடி என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான நிர்வாக கட்டமைப்பில் பெண்களுக்கு மாவட்ட துணை செயலாளர் அல்லது நிர்வாக குழு உறுப்பினர் இதை நியமனம் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு புதுமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். இளைஞர் அணி, மாணவர் அணி, தொழிலாளர் அணி, வழக்கறிஞர் அணி, இவற்றில் ஆண் ஒரு செயலாளர், மாநில செயலாளர் என்றால் பெண் ஒரு மாநில செயலாளர் சமமாக. ஆண் ஒரு மாவட்ட செயலாளர் என்றால் பெண் ஒரு மாவட்ட செயலாளர். ஆண்களில் ஒரு மாநில துணை செயலாளர் என்றால் பெண்களில் ஒரு மாநில துணை செயலாளர். இளைஞர் அணிக்கு இரட்டை மாநில செயலாளர், மாணவர் அணிக்கு இரட்டை மாநில செயலாளர், தொழிலாளர் அணிக்கு இரட்டை மாநில செயலாளர். அப்படி வழக்கறிஞர் அணியிலும் இப்போது இரட்டையாக ஆண் பெண் என்று சமமான அதிகாரம் கொண்ட பொறுப்புகளில் இப்போது பெண்களை நியமிக்கிறோம். சில இடங்களில் ஆட்கள் இல்லை. பெரும்பாலான இடங்களில் கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் நிறைய போட்டி பெண்களிலே. அதிலும் கட்சி கட்டமைப்பில் எங்களுக்கு வேண்டும், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு ஏராளமான பெண்கள் போட்டியிடுகிறார்கள். ஆகவே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கையில் எந்த அளவுக்கு பெண்களுக்கான வாய்ப்பை அல்லது முன்னுரிமையை அளிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கூடுதலாக நாம் வழங்கியிருக்கிறோம்.
பெண்கள் அரசியல் படுத்தப்படாத வரையில் சமூகத்தில் எந்த மாற்றமும் நிகழாது. நாம் பேசக்கூடிய அரசியல் ஆண்களுக்கான அரசியல் என்பதை போல்தான் இந்தியா முழுவதும் இருக்கிறது, உலகம் முழுவதும் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக பெண்கள் சில பொறுப்புகளுக்கு வருகிறார்கள். அத்தி பூத்தார் போல் சில பெண்கள் தலைமை நிர்வாகத்திற்கு வருகிறார்கள், அல்லது மாநில முதலமைச்சர் அல்லது பிரதமர் என்கிற அளவுக்கு எப்போதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் அந்த வாய்ப்பை பெறுகிறார். உண்மையான சமூக மாற்றம் என்பது ஆண் பெண் ஆகிய இருபாலினமும் சமமான உரிமைகளை பெற வேண்டும், சமமான அதிகாரங்களை பெற வேண்டும். இது திருமாவளவன் கண்டுபிடிப்பல்ல, நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு, பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கண்ட கனவு. நற்சோலை அவர்கள் பேசுகிற போது இன்னொன்றையும் சொன்னார். பெண்கள் அடிமைப்படுவதற்கு காரணம் பெண்கள் தான் குழந்தைகளை சுமக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கு அந்த சூழல் இயற்கையிலேயே இல்லை. ஏன் பெண்கள் கரு சுமந்து நிற்கிறார்கள் என்றால் பெண்களுக்கு தான் இயற்கையிலேயே கர்ப்பப்பை இருக்கிறது. ஆக இதை காரணம் காட்டித்தான் பெண்களை அடிமைப்படுத்துகிறார்கள் என்றால் இந்த கர்ப்பப்பையே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கான துணிச்சலை பெரியார் பெற்றிருந்தார். அப்படின்னா உண்மையிலே அறுத்தறிகள் அர்த்தம் இல்லை. என்ன பொருள் என்றால் இதை காரணம் காட்டிதானே நீ வந்து ஒடுக்குகிறாய். இது இயற்கையிலே அமைந்த ஒன்றுதான். ஆனால் நீ குழந்தையை சுமப்பவர் வீட்டுக்குள்ளே தான் முடங்கி கிடக்க வேண்டும். எனக்கு ஆண் பிள்ளை வேண்டும் என்றால் ஆண் பிள்ளையை பெற்று தர வேண்டும். எனக்கு 5-6 பிள்ளைகள் வேண்டுமானால் 5-6 பிள்ளைகளை பெற்று தர வேண்டும். அந்த பிள்ளைகள் எப்படி வளர்கின்றன என்பதில் எனக்கு எந்த அக்கறையும் இல்லை. அது உனக்குத்தான், அந்த கடமை முழுக்க உனக்குத்தான். அது அழுதாலும் ஆற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு, பசித்தாலும் பசியாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு, மலஜலம் கழித்தாலும் அள்ள வேண்டிய பொறுப்பு உனக்கு, கழுவ வேண்டிய பொறுப்பு உனக்கு, சுத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு. நோய்வாய்ப்பட்டாலும் அந்த குழந்தையை சுமந்து கொண்டு ஓடி போய் மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உனக்கு. இதில் எந்த இடத்திலுமே ஆண்களுக்கு பொறுப்பு இல்லை என்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. வீட்டு வேலைகளை செய்வதில் இருந்து, குடும்ப சுமைகளை சுமப்பதில் இருந்து, வெளி உலக தொடர்பே இல்லாத அளவுக்கு, இருட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற அளவுக்கு பெண்களை ஒடுக்கி வைப்பதற்கு காரணம் பெண்கள் கருவை சுமப்பதுதான், கர்ப்பமாவதுதான். இதுதான் காரணம் என்றால் இதை அறுத்தறிவோம் என்று பெரியார் சொன்னார். அதற்கு காரணம் பெண்கள் விடுதலை பெற வேண்டும் என்கிற அந்த வேகத்தில் அவர் சொல்றார். அடிமைத்தனத்தில் இருந்து அவர்கள் மீள வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு அதை சொல்லுகிறார். சில கூமுட்டைகள் சொல்லுகிறார்கள், அப்படின்னா உங்க அம்மா கர்ப்பப்பையை அறுத்தறிஞ்சிருக்க வேண்டியதானே, அப்படி உங்க அம்மா கர்ப்பப்பையை அறுத்தறிந்திருந்தால் ஈவேரா நாயக்கர் நீ ஒரு ஆள் இப்படி பிறந்திருக்க முடியாதுன்னு சொல்லி விமர்சனம் செய்கிறார். அது அற்பத்தனமான அரசியல். அவர் சொல்ல வந்தது, ஆண்கள் கிராப் வெட்டிக் கொள்கிறார்கள், நீ ஏன் கூந்தல் வளர்க்கிறாய், அது வேறுபடுத்துகிறது. அந்த கூந்தல் உன்னை அடிமைப்படுத்துகிறதே தவிர அழகுபடுத்தவில்லை என்று சொன்னவர் பெரியார். மூக்கணாங்கயிறு கட்டுவது போல் உனக்கு மூக்கை குத்தி மூக்குத்தியை மாட்டி விடுகிறார்கள். அடங்காத ஒரு காளைக்கு, கன்றுக்கு மூக்கணாங்கயிறு எப்படி கட்டிவிடுகிறார்களோ மூக்கை குத்தி, அதை போல உன்னை அடக்குவதற்காக மூக்கு குத்தி விடுகிறார்கள், மூக்குத்தி அணிகிறார்கள் என்று சொன்னவர் பெரியார். அழகுக்காக கால்களில் கொலுசு கட்டி விடுகிறார்கள் என்று நீ நினைக்கிறாய்,
அந்த கொலுசில் சலங்கை எதற்கு இருக்கிறது? நீ நடமாடுவது உன் மாமியாருக்கும் உன் மாமனாருக்கும் எப்போதும் தெரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அவள் இங்கதான் இருக்கிறாள் என்பது அவர்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் கால்களில் சலங்கை வைத்த கொலுசு கட்டுகிறார்கள். இது உன்னை அழகுபடுத்துவதற்காக அல்ல, உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அல்ல. மருமக எங்க இருக்கிறா? ஜல் ஜல்னு சத்தம் கேட்குது, இங்கதான் இருக்கிறா, தோட்டப்புறத்தில் இருக்கிறா, வெளியே எங்கும் போகல, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாளா என்று உறுதிப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் உன் கால்களில் சலங்கை கட்டிய கொலுசை கட்டிவிட்டார்கள். இப்படி வித்தியாசமாக சிந்தித்து பெண்களின் அடிமைத்தனத்தை எதிர்த்து குரல் எழுப்பியவர் தந்தை பெரியார். ஏன் என்றால் பெண்கள் 50%, ஆண்கள் 50%. 50% பெண்களை அடிமைப்படுத்திவிட்டு எந்த சமூகத்தின் விடுதலை நாம் வென்றெடுக்க போகிறோம்? 50% பெண்களை அரசியல் படுத்தாமல் அவர்களை ஆண்களின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு எந்த தேசத்தின் விடுதலையை, சமூகத்தின் விடுதலையை வென்றெடுக்க முடியும்? எனவே பெண்கள் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும். வரி விதிப்புனா என்ன, விலைவாசி உயர்வுனா என்ன, இது பெண்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஈரான் மீது அமெரிக்கா ஏன் ஏவுகணைகளை வீசுகிறது? இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏன் உறவாடுகிறது? இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பகை? இதை ஆண்கள் தெரிந்து கொண்டால் போதுமா? பெண்கள் தெரிந்து கொள்ளக்கூடாதா? இதுதான் அரசியல் படுத்துது. திருமாவளவன் பேசுவது போல் ஒரு பெண்ணும் எழுந்து பேச வேண்டும். உலக நடப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும், நாட்டு நடப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும், சமூக நடப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் இருந்தால் எந்த இழிவான விமர்சனங்களும் எழாது. விவரம் தெரிந்த பெண் பேச முடியாது, அந்த அச்சம் இயல்பாக எழும். அரசியல் புரிதல் உள்ள பெண்மணி யாரும் அந்த பெண்ணிடம் மாய்மால வித்தைகளை செய்ய முடியாது, மயக்கு மொழிகளை வீச முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆகவே பெண்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மையான சமூக விடுதலைக்கு அடிப்படை. இந்த கோணத்தில் சிந்தித்தவர் பெரியார், இந்த கோணத்தில் செயல்பட்டவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அந்த மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கிய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனால்தான் மகளிர் விடுதலை இயக்கம் என்ற ஒரு தனி இயக்கத்தை நாம் உருவாக்கி பொறுப்புகளை நியமனம் செய்து இது போன்ற கருத்தரங்குகளுக்கு வாருங்கள், மாநாடுகளுக்கு வாருங்கள் என்று நாம் அழைப்பு விடுத்து அதில் அரசியல் வகுப்புகளை நடத்துகிறோம். மது மற்றும் போதை ஒழிப்பு மாநாடு பெண்கள் மட்டுமே முன்னின்று நடத்திய ஒரு மாநாடாக நாம் ஒருங்கிணைத்தோம். ஏராளமான லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்றார்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இவ்வளவு பெண்கள் அரசியல் களத்திற்கு வந்தது இதுதான் முதல் முறை. மற்ற கட்சிகள் அழைக்கிற போது எதற்காக போகிறோம், ஏன் போகிறோம் என்று தெரியாமல் வண்டிகளில் ஏறி போயிருப்பார்கள், திரும்பி இருப்பார்கள். ஆனால் அரசியல் புரிதலோடு, இயக்க பொறுப்புகளோடு எல்லோரும் முன்னின்று நிதி திரட்டி துண்டறிக்கை அச்சிட்டு மக்களிடம் விநியோகம் செய்து பேசி வாருங்கள் என்று ஒவ்வொரு பெண்ணும் 6க்கு 10 பேரை தன்னார்வத்தோடு அழைத்து வரக்கூடிய அளவுக்கான ஒரு களப்பணியோடு அந்த மாநாடு வெற்றிகரமாக நடந்தது. அரசியல் புரிதலோடு நடந்த மகளிர் மாநாடு. யாரோ அழைத்தார்கள் என்று வண்டியிலே ஏறி வந்த கும்பல் அல்ல. எதற்கோ போகிறோம் என்று தெரியாமல் வண்டிகளில் ஏறி வந்த கும்பல் அல்ல. எந்த கட்சிக்கான மாநாடு என்று தெரியாமல் வண்டிகளில் ஏறி வந்த பெண்கள் அல்ல. இது என் இயக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மகளிர் விடுதலை இயக்கம். மதுவை ஒழிப்போம், போதை பொருளை ஒழிப்போம் என்கிற அந்த புரிதலோடு கூடிய மாநாடு.
அரசியல் புரிதலோடு கூடிய மாநாடு. அப்படி படிப்படியாக நீங்கள் அரசியல் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்குவதற்கான முயற்சி தான் இளைஞர் அணியில் பெண்கள், இளஞ்சிறுத்தைகளில் மாணவர் அணியில் பெண்கள், முற்போக்கு மாணவர் கழகத்தில், தொழிலாளர் விடுதலை முன்னணியில் பெண்கள், மகளிர் விடுதலை இயக்கத்தில் முழுமையாக பெண்கள், கட்சியில் பெண்கள். இந்த நடைமுறையை எந்த இயக்கத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டிலும் சரி, இந்தியாவிலும் சரி, எந்த இயக்கத்திலும் பார்க்க முடியாது. இதை இன்றைக்கு நாம் தொடங்கி வைத்து படிப்படியாக அதை நடைமுறைப்படுத்தி வருவதற்கு காரணம் உண்மையான சமூக விடுதலையை நாம் விரும்புகிறேன், தேடுகிறேன், அதற்காக களமாடுகிறேன் என்பதுதான் காரணம். ஆகவே மகளிர் விடுதலை இயக்கத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு பண்ண போறோம். புதிதாக ஒரு மகளிர் விடுதலை இயக்கத்திற்கு முதன்மை செயலாளர் அறிவிக்க போறோம். இப்ப மாநில செயலாளர் கிடையாது, மாநில செயலாளர். இப்ப முன்ன மாநில செயலாளர் ரச்சோனை, அவங்க இது ஃபேர்வெல் டே மாதிரி, இது வழியெடுத்துகிற நிகழ்ச்சி. நேரம் அவங்க பதவி முடியுது மாநில செயலாளர். ஏன்னா இதுவே மாநில செயலாளர் 13 பேர் வர போறாங்க, கூடுதலா 2 பேர் 15 மாநில செயலாளர் வர போறாங்க. 9 பேர் தான் அறிவிச்சிருக்கோம். இவங்களை எல்லாம் வழிநடத்துவதற்கு ஒரு முதன்மை செயலாளர் அறிவிக்க போறோம். அவங்களுக்கு துணையா இருக்க ஒரு ஒருங்கிணைப்பாளரை அறிவிக்க போறோம். ஒரு மாநில பொருளாளரை அறிவிக்க போறோம். இவ்வளவு பொறுப்பு மாநில அளவில். முதன்மை செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், பொருளாளர், மாநில செயலாளர்கள் 15 பேர், மாநில துணை செயலாளர்கள் 39 பேர், இதெல்லாம் மாநில நிர்வாகம். இவ்வளவு பெண்கள். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர் 234 சட்டமன்ற தொகுதிக்கு 234 மாவட்ட செயலாளர்கள், 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 234 மாவட்ட பொருளாளர்கள், 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரு தொகுதிக்கு 5 மாவட்ட துணை செயலாளர்கள். பெண்களை தேடி போக வேண்டும், இணைக்க வேண்டும், நியமனம் செய்ய வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும். பெண்கள் அரசியல்படுத்தப்பட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எந்த சக்தியாலும் அசைக்க முடியாது. திருமாவளவன் மூச்சுக்கு பிறகும் இந்த இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும், பெண்கள் அரசியல்படுத்தப்பட்டால். ஆகவே பொறுப்புணர்வோடு நீங்கள் இயங்க வேண்டும், கட்டுப்பாடோடு இயங்க வேண்டும், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து இயங்க வேண்டும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, எல்லோரும் நம் தோழர்கள், நம் இயக்கத்தை சார்ந்தவர்கள், நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம், அவர் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ள வந்திருக்கிறார். நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா நான் எழுச்சி நீ உட்காருன்னு சொல்லணும். இந்த ஒரு சின்ன விட்டு கொடுத்தல் வந்துச்சுன்னா இயக்கம் எங்கே போயிடும். ஒரு சின்ன விஷயம் தான், மைண்டு தான், மனசுதான். இது ஆண்களால் முடியுமோ முடியாதோ, பெண்களால் முடியும். ஆகவே அடுத்த நிகழ்ச்சிக்கு நான் செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் இருக்கிறேன். இந்த மாநாட்டின் உண்மையான கருப்பொருள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மே 17ஆம் தேதி நடத்துவதாக நான் அறிவித்திருக்கிறேன். தேர்தல் நேரம் என்பதனால் அதற்கான பணிகளை இன்னும் நாம் துவங்கவில்லை. ஆனால் முதல் சுழியை நீங்கள் போட்டிருக்கிறீர்கள், பெண்கள் தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டுக்கான ஒரு முன்னோட்ட அமர்வாக இந்த நிகழ்வை செல்வி உட்காருங்க. டிசிப்ளின் முக்கியம். ஒரு முன்னோட்ட கருத்தமர்வாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசியம் குறித்து விரிவாக பேச வேண்டும், நேரமில்லை. நம்முடைய 5 முக்கியமான கொள்கை முழக்கங்களும் ஒன்று தமிழ் தேசியம், சாதி ஒழிப்பு, தமிழ் தேசியம், மகளிர் விடுதலை, பாட்டாளி வர்க்க விடுதலை, ஏகாதிபத்திய எதிர்ப்பு. 5 கொள்கை முழக்கங்கள். அந்த தமிழ் தேசியம் என்பது வெறும் மொழி உணர்வு, இன உணர்வு அல்ல.
அது சாதி ஒழிப்பின் தேவையில் இருந்து மலர்வதாகும், முகிழ்வதாகும். சாதி ஒழிப்போடு கூடிய மொழிவழி தேசியம்தான் நாம் முன்மொழியக்கூடிய தமிழ் தேசியம். அதை சொல்லுகிற மாநாடுதான் மே 17ஆம் தேதி தேர்தலுக்கு பிறகு நடத்தப்படும் என அறிவித்திருக்கிறோம். இது குறித்து பின்னர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மண்டல வாரியாக கருத்தரங்குகள் ஒருங்கிணைக்கப்படும். அவற்றில் ஏதேனும் ஒன்றில் நான் பங்கேற்பேன். அதற்கான ஏற்பாட்டை புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற பொறுப்பாளர்கள் முன்னெடுப்பார்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.